பவானியை வந்து ஏமாத்துறதுக்காக சுந்தரம் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே வந்து அப்படியே ஃபோன் பேசுகிற மாதிரியே வந்து பாவலா காட்டிட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு. இப்படி பண்ணிட்டாரே சாப்பிடாம போகிறாருன்னு டென்ஷன் ஆகிடுறாங்க பவானி. இங்கே வந்து பொன்னி வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. சுந்தரமும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பொன்னி திரும்பி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கேன் திரும்பி பார்க்குறாங்க. உன்னை சுந்தரம் ஒழிஞ்சிக்கிறாரு. பார்க்குறாரு. பார்த்தா வந்து அந்த குறைஞ்ச விலை கடையில் வந்து போய் பொன்னி உட்காந்து சாப்பிட்றாங்க. அதை பார்த்துட்டு ஓ 5 ரூபாய்க்கு கூட இங்கே சாப்பாடு தராங்களா, பெரிய விஷயமா இருக்கே. ஓ அதனால தான் இவ திமுறா வீட்டில் சாப்பாடு வேணான்றாளா. ஓ இங்கே 5 ரூபா சாப்பாடு சாப்பிட்றா, இந்த சாப்பாடு நான் நல்லா இருக்க போகுது, இதை போய் சாப்பிட்றதுக்காக நான் வந்தேன் பாரு அப்படின்றாரு. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் வந்து அப்போ சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்கலாம், 5 ரூபாய்க்கு பெரிய விஷயம் அப்படி பேசிட்டேன். என்னது சாப்பாடு நல்லா இருக்குது, 5 ரூபாய் சாப்பாடு நல்லா இருக்குது. சரி வீட்டுக்கு போனால் எப்படியும் வந்து அங்கே பவானி சாப்பாடு தான், பவானி சாப்பாடோடு இந்த சாப்பாடு எப்படி நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா பொன்னி சாப்பிட்றாளே, சரி சரி நம்மளும் இதையே சாப்பிடலாம் போல, பொன்னி சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு பார்க்குறாங்க. பொன்னி சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே வந்து சுந்தரம் உட்காந்து சாப்பிடலாமா வேணாமா, சரி எப்படி தான் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராரு. அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வாயில் வைக்கிறாரு. பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன இது பவானி சமையலோட சூப்பராக இருக்குது, அதனால தான் இங்கே வந்து சாப்பிட்றாள் இவ, 5 ரூபாய்க்கு எப்படி உங்களுக்குலாம் கட்டுப்படி ஆகுது, பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து உள்ளே போகிறாங்க. உடனே வந்து ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. பொன்னி திரும்பி பார்க்குறாங்க. எல்லாருமே என்ன மாப்பிள்ள எதுக்கு பொன்னியை கூப்பிட்றீங்க அப்படின்னு. சரி மேடம் எங்கே சாப்பிட்டு வந்தாங்க உங்களுக்கெல்லாம் தெரியுமா, எங்கே சாப்பிட்டா நம்மளுக்கு என்னங்க வந்தது அப்படின்னு பவானி சொல்கிறாங்க. உடனே வந்து நீ அமைதியார் பவானி, என்ன நடந்தது நான் சொல்லணும்ல. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, எங்கே போய் சாப்பிட்டாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, நான் எங்கே சாப்பிட்டா உங்களுக்கு என்ன மாப்பிள்ள பிரச்சனை, அவள் சாப்பிட்டால எனக்கு அது போதும். ஓ அப்படியா அவ்வளோ போதும்னு நினைக்கிறீங்களா. இந்த அம்மா 5 ரூபாய்க்காக சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல போயிட்டு குறைஞ்ச விலை கடையா அங்கே போய் சாப்பிட்டுட்டு வராங்க. 5 ரூபா சாப்பாடு எப்படி இருக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்துக்குங்க. 5 ரூபா சாப்பாடை போய் சாப்பிட்டு வரா. இவனமோ பெரிய இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வர மாதிரி சீனை போட்டுன்னு உட்காந்துருக்கா. இவளுக்கு இதுதான் கிடைக்குது, இதுவே பெரிய விஷயம் போடுறது இவளுக்கு அப்படின்னோடனே அப்படியே பொன்னி பார்த்து முறைக்கிறாங்க. என்னம்மா அப்புறம் இப்படிலாம் பேசுகிறீங்க, ஏமா பொன்னி ஏமா இப்படிலாம் பண்ணுற, ஏமா அங்கெல்லாம் போய் சாப்பிடணுன்னா தலையெழுத்தாமா, இவ்வளோ பெரிய வீடு இருக்குது மாமா இருக்க, ஏமா இப்படிலாம் பண்ணுற, எங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு ஏமா நீ சாப்பிடாமல் இருக்க, எதுக்குமா அதெல்லாம் போய் சாப்பிடணும் அப்படின்னோடனே உடனே வந்து இல்லை மாமா எனக்கு அந்த சாப்பாடு தான் கரெக்டுன்னு தோணுது, அதான் நான் போய் சாப்பிட்றேன், அதுவும் பார்த்தாது அந்த சாப்பாடு நல்லா தான் மாமா இருக்கும் அப்படின்றாங்க. எப்படியோ உன் நிலைமை இவ்வளோ மோசமாயிடுச்சே, கேவலம் ஒரு 5 ரூபா சாப்பாடை போய் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. பொண்ணு என்னது கேவலமா, உங்களுக்கு சாப்பாடு கேவலமா, அந்த சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் கூட சாப்பிட்லன்னா பசி இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவீங்க தெரியுமா, எந்த சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க, அந்த சாப்பாடு நல்லா தான் இருக்கும். அதுவும் உழைச்சி சாப்பிட்றேன் நான், ஒன்றும் சும்மா உட்காந்து சாப்பிட்ல, எனக்கு 5 ரூபான்றது பெரிய விஷயம் தான், நான் 5 ரூபா கொடுத்து தான் சாப்பிட்றேன், ஓசியில் போய் சாப்பிட்டு வரல அப்படின்னு. அப்போது என் வீட்டுக்காரை பற்றி ஓசி சாப்பாடு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவள் எங்கே சொன்னா, இவனை இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பவானி அப்படின்னோடனே பின்ன என்னங்க எவ்வளோ திமுறை இருந்தால் உங்களுக்கு ஓசி சாப்பாடுன்னு சொல்லுவா அப்படின்றாங்க. நான் வந்து அப்படி சொல்லலையே, அவங்க அப்படி எடுத்துக்கிட்டால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா, நான் பொதுவாக தான் சொன்னேன், யார் யார் ஓசியில் சாப்பிட்டுட்டு சும்மா இருக்காங்களோ அவங்கள தான் நான் சொன்னேன், சும்மா வம்படிக்காமல் அவங்க வேலையாக பாருங்கள் அப்படின்றாங்க. உடனே வந்து அவளுக்கு எவ்வளோ திமிர் பார்த்தீங்களா, எப்படி பேசலாம் பார்த்தீங்களா, என்ன பவானி நீ என்ன அசிங்கப்படுத்துகிற, அவள் வந்து அப்படி சொல்லவே சொல்லலையே, நீ சொல்லி அசிங்கப்படுத்திட்டியே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு சுந்தரம். இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, தேவையில்லாமல் நீங்கள் பொண்ணு விஷயத்தை தலையிட்டுட்டே இருக்கீங்க. அவள் எங்கே சாப்பிட்டா உங்களுக்கு என்ன வந்தது, உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதுன்னா அதை விட்டுட்டு அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு அவள் என்ன சாப்பிட்றான்னு வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், எப்போ பார்த்தாலும் பொண்ணு ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தால் உங்கள் வேலையா, உங்கள் வேலையை பார்க்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சந்திரசேகரன் டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இப்போ என் புருஷன் என்ன சொல்லிட்டாரு ஓவராக பண்ணிக்கிறீங்க, பொண்ணியை பற்றி சொன்னால் உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேங்குது. இங்கே பாரு பவானி, நீ ஓவராக வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்து, முதல்ல அவரை கொஞ்சம் கண்டிச்சு வை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே பவானி முறைக்கிறாங்க. இங்கே வந்து ஜெயா வந்து பார்த்துட்டு இங்கே பாருங்க மாப்பிள்ள, தேவையில்லாமல் எதுக்காக அந்த பொண்ணை பற்றி நம்ம பேசணும், நம்ம பேச வேண்டியதும் கிடையாது, அவளை கண்டுக்க வேண்டிய கிடையாது, இதுக்கப்புறம் அவளை நீங்கள் எதுவுமே கண்டுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு ஜெயா போகிறாங்க. இதையெல்லாம் பார்க்குற வந்து சுந்தரத்துக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இவளை சும்மாவே விடக்கூடாது, என்னையே அசிங்கப்படுத்துறியா எல்லாரும் முன்னாடியும், உன்னை சும்மா விட மாட்டேன்டி, இந்த வீட்டில் நீ இருந்தால் தானே, எப்படி இந்த வீட்டில் விட்டு உன்னை துரத்தி அடிக்கிறேன் பாரு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது, அந்த மாதிரி உனக்கு நெருக்கடி கொடுக்குறேன், கூடிய சீக்கிரம் உன்னை இந்த வீட்டில் துரத்துறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன், அந்த வழியை முதல்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அப்போ தான் உனக்கு தெரியும் இந்த சுந்தரம் யாருன்னு, அப்போ தெரிஞ்சுப்பேன் இந்த சுந்தரம் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொன்னியை பார்த்து முறைச்சிட்டு போகிறாரு சுந்தரம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பொன்னி வந்து இப்படிலாம் கஷ்டப்படணுமாப்பா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் சக்தி வந்து அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க அண்ணன் கிட்டேயும் புலம்பிட்டு இருக்காரு. இது முடியுது.